ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாரம்பரிய கேரளா ஸ்டைல் அவியல் தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த ரெசிபியில் ஒரு ஹெல்த்தி ட்விஸ்ட்டும் இருக்குது. ஒமேகா 3 ரிச் இருக்கிற ஒரு வெர்ஷனாக தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை 2 மெத்தடில் பண்ணலாம். இன்னைக்கு 2மே நம்ம எப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 7 சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட் இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒமேகா ரிச் ஃபுட்டு. ஃப்ளாக்ஸீட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு டைம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு இதுலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதையும் மறுபடியும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சி ரெடியா வச்சுக்குங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதுல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்க எடுக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 1/2 லிட்டரோ இல்லை 1 லிட்டரோ சேர்த்துக்குங்க. இதுல கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூளும் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கும் போது இப்போ இதுல நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான், உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு அரை கப்பு சேர்த்துக்குங்க போதும். இது எல்லாத்தையும் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு என்ன பண்ணுங்க, நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொதிக்க விடுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதை கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா இதை சாட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கொதிச்சுட்டு இருக்க அவியலில் சேர்த்துற வேண்டியதாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவியல் உங்களுக்கு குழம்பு டைப்பில் வேணும், சாப்பாட்டுக்கெலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் கிரேவியாக எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா பொரியல் மாதிரி ட்ரையாக வேணும்னா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரையாக கிடைக்கும். இதை பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்லாம், சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி குழம்பாகவும் செய்யலாம். 2மே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.